என்னுடைய ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஷாருக் கான், ஒரு பக்கம் சல்மான் கான் 2 பேரோட படம் ஒட்டி வச்சிருப்பேன். அப்போ என் தாயார்ட்ட சொல்வேன், "நான் ஒரு நாள் இதே போல ஒரு நடிகர் ஆவேன்" அப்படின்னு சொல்லும்போது, தாயார் வந்து சிரிச்சுட்டு ஆ சந்தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய சூழ்நிலை வந்து என்னுடைய ஃபேமிலி பிசினஸ், என்னுடைய தந்தையார் மேல நான் மிகப்பெரிய பக்தியும், மிகப்பெரிய ஒரு மரியாதையும் உள்ளவன். ஸோ என்னுடைய தந்தையார் பிசினஸ நான் அவங்க கூட எடுத்து, அவங்க கூட டிராவல் பண்ணும்போது, என்னுடைய முழுமையா ஒப்படைச்சு, என்னுடைய முழு உழைப்பையும் குடுத்து, ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காலையில முதல் ஆளா நான் ஸ்டாஃப் வர்றதுக்கு முன்னாடி முதல் ஆளா கடைக்கு போவேன். கடை வேலைய முடிச்சு லாஸ்ட்டா தான் நான் வந்து கடைசி ஆளா தான் நான் வந்து போவேன். ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும் அதே தான். ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும் அதே தான். இந்த படப்பிடிப்புல அதே போல தான். செட்டுக்கு முதல் ஆளா தான் போவேன். கடைசி ஆளா தான் போவேன். ஏன்னா, அந்த அளவுக்கு நான் எதுல இறங்குறேனோ, அதுல முழு ஃபோக்கஸ்டா இதனுடைய முழு உழைப்பையும் அதுல இறக்கி செய்வேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கன்டென்ட் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஒரு பக்கம் கன்டென்ட் ஓரியன்ட் படம், ஒரு பக்கம் வந்து மாஸ் ஆக்ஷன்றாங்க. இப்போ நாங்க வந்து இதில இந்த படத்தில என்ன மெயினா இது பண்ணியிருக்கோம்னா, ஒரு நல்ல ஒரு கதை அம்சம், கன்டென்ட் இருக்கணும். அதேபோல ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸ், ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்கணுன்ற மாரி, இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும், இன்னைக்கு உள்ள ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாரி இது ஒரு சிறப்பான படமா இருக்கு. எங்க படக்குழுவும் சரி, நானும் சரி இத பார்த்துட்டு மிகப்பெரிய சந்தோஷமும், மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபைடா இருக்கு.